அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ மகள் மகாலட்சுமி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்ஷ்மி வாசம் செய்ய, வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்ய. நம்ம வீட்ல லக்ஷ்மி வாசம் செய்யணும். வாசம் செய்தால் மட்டும் தான் அந்த வீடு ஒரு செல்வ செழிப்போடு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த லக்ஷ்மி வீட்ல வாசம் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை, மாலை 2 வேளைகளிலும் நம்ம விளக்கேற்றுவது அப்படின்றது மிக சிறப்பு. காலையிலயும் விளக்கேத்தணும், மாலையிலயும் விளக்கேத்தணும். சரிங்களா? அது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல், சமையல் அறை நாம சமைக்கக்கூடிய சமையல் அறையில இரவு தூங்க போவதற்கு முன்பு, அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள், அந்த கேஸ் மேடை எல்லாத்தையும் நம்ம சுத்தம் செஞ்சுட்டு தான் நம்ம இரவு நேரத்துல போய் படுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த லக்ஷ்மி உள்ள வரும்பொழுதே முதல்ல செல்லக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சமையல் அறை தான். ஆனா அந்த சமையல் அறைக்கு போகும்பொழுது, அந்த சமையல் அறை சுத்தமா இருந்தால் மட்டும் தான், அந்த வீட்ல லக்ஷ்மி வாசம் செய்வாள். ஆகையால் நாம எப்பவுமே தினமும் தூங்க போவதற்கு முன்பு, அந்த சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு போய் படுப்பது என்பது மிகவும் சிறப்பு. இதையும் தாண்டி வேற என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, செவ்வாய்க்கிழமையில, வெள்ளிக்கிழமையில நம்ம வீடு தொடச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா? அந்த மாரி அந்த வீடு துடைக்கும் பொழுது, அந்த தண்ணீல கல்லு உப்பு, கொஞ்சம் கல்லு உப்பு போட்டுட்டு, பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் அந்த தண்ணீல போட்டுட்டு வீட ஃபுல்லா நம்ம தொடச்சு சுத்தம் செஞ்சிடணும். சுத்தம் பண்ணிட்டு, நாட்டு மருந்து கடையில பஞ்சகாவியம் அப்படின்றது விக்கும். அத வாங்கிட்டு ஈசானி மூலையில அந்த பஞ்சகாவியத்த தெளிக்கணும். ஈசானி மூலையில பஞ்சகாவியத்த தெளித்துட்டு, அதன் பிறகு வீடு முழுக்க நீங்க அந்த பஞ்சகாவியத்த தெளிக்கலாம். இதன் செய்வதன் மூலியமாக நம்ம வீட்ல லட்சுமி வாசம் செய்வாள். அனைவரும் இதை செய்து பயன்பெறுவீர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.